வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், சீரியஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 months ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரீச் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தேவையான ஓகேவா ஃபேக்ட் நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 நடப்பு நிகழ்வுகள் ரைட்டுங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 6 மாதம் நடப்பு நிகழ்வுகள் நம்ம கையில் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இஃப் யூ சி டெஃபினட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் 30க்கு மிகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சில மாதம் வந்து 32 33 ஃபேக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா? அப்போ 6 மாதத்துக்கு கணக்கு எடுத்திங்கன்னா நியர்லி ஒரு 200 ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த 200 ஃபேக்டை தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசியில் நியர்லி ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க முடியும் இல்லைங்களா? ஸோ அப்படி அவங்க கேட்கக்கூடிய 10 to 12 கொஸ்டின்ஸு டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 12 கொஸ்டின் கேட்டால் 10 கொஸ்டின் நம்மளால் போட முடியும் ரைட்டுங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா? ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ வந்து அது பார்க்கும் பொழுது ஒரு 6 மாதத்துக்கான கன்சல்டேஷன் நீங்கள் வேறு எந்த ஒரு மேகசைனும் போய் தேடுற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சூரியகிரண் பயிற்சி. சூரியகிரண் பயிற்சி ரைட்டுங்களா? ஸோ எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லியாச்சு, ஒரு இராணுவ பயிற்சி இல்லை ஒரு வான்வெளி பயிற்சி அப்படின்னா எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது, எந்த இடத்துல நடைபெற்றது, இந்த ஆங்கில நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 17வது கூட்டு இராணுவ பயிற்சி, 17வது கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும் ரைட்டுங்களா? சரி, இது யார் யாருக்கும் இடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் நேபாளம். இந்தியா மற்றும் நேபாள நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும் ரைட்டுங்களா? எங்க நடந்தது? உத்தரகாண்டில் சரிங்களா? உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 17வது கூட்டு இராணுவ பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரைட்டுங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பேக்ஸ். ஓகேவா? வின் பேக்ஸ் 2023 ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இராணுவ பயிற்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சி, கூட்டு இராணுவ பயிற்சி ரைட்டுங்களா? யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் வியட்நாம். இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் வின்பேக்ஸ் அப்படின்றது. நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹனாய். நடைபெற்ற இடம் ஹனாய். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் தான் இருக்குது சரிங்களா? ஹனாயின் வியட்நாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். இன்னொரு பயிற்சி தான், அதுவுமே நாட்பால் ரெக்ஸ் 9. ஓகேவா? நாட்பால் ரெக்ஸ் 9 அப்படின்ற எக்ஸசைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய கடலோர காவல் படையானது 9வது தேசிய அளவிலான மாசுபாடு எதிர் நடவடிக்கை பயிற்சி. ஓகேவா? ஸோ மாசுபாடு எதிர் நடவடிக்கை, மாசுபாடு எதிர் நடவடிக்கை பயிற்சி ரைட்டுங்களா? ஸோ இது யார் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடியது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கடலோர காவல் படை. ஓகேவா? ஸோ இந்திய கடலோர காவல் படை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா? எங்கே நடந்துச்சு, பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூரியகிரண், வின்பேக்ஸ் அண்ட் நாட்பால் ரெக்ஸ். ஓகேங்களா? இது 3 சேர்த்து ஒரே ஃபேக்டாக பார்த்துருக்கோம், ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துருக்கோம். 3த்தையும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது
கேப்டன் கீதிகா கவுல், கேப்டன் கீதிகா கவுல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அஃபிஷியல், ஓகேவா. ஸோ ஒரு ஹையர் விமன் அஃபிஷியல், இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு போஸ்ட்டில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து இவங்களை கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள போர்க்களம், ரைட்டுங்களா. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சியாச்சின், ரைட்டுங்களா. ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட்டு, ஓகேவா. ஸோ பேட்டில் ஃபீல்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சியாச்சின் தான், ஓகேவா. அந்த சியாச்சினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ முதல் பெண் மருத்துவ அதிகாரி கேப்டன் கீதிகா கவுல், ரைட்டுங்களா. முதல் பெண் மருத்துவ அதிகாரி, ரைட்டுங்களா. முதல் பெண் மருத்துவ அதிகாரி கீதிகா கவுல், ரைட்டுங்களா. ஸோ எங்கே இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சியாச்சின்ல, சியாச்சின், ஓகேவா. ஸோ கேப்டன் கீதிகா கவுல், ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்காக வந்து இவங்களை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இதே போல் இன்னொரு பிரபலமான ஒரு நபர், அவரை பற்றி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு தனி நபர் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். சுக்ரிதா பால் குமார், சுக்ரிதா பால் குமார், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் கமா விமர்சகர், கவிஞர் கமா விமர்சகர், ஓகேங்களா. சரி, இவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு போயம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த போயமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் விருது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றிருக்கார், ரைட்டுங்களா. அப்போ இவருடைய போயம் என்ன, தென் அது வந்து எத்தனாவது ரவீந்திரநாத் தாகூர் விருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவருடைய அந்த ஃபேமஸான வந்து போயம் வந்து சால்ட் அண்ட் பெப்பர், சால்ட் அண்ட் பெப்பர், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போயம், ஓகேவா, ஒரு பாடல், ரைட்டுங்களா. ஸோ இந்த சால்ட் அண்ட் பெப்பர் இந்த பாடலுக்காக, ரைட்டுங்களா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது ரவீந்திரநாத் தாகூர், 6வது ரவீந்திரநாத் தாகூர் விருது, 6வது ரவீந்திரநாத் தாகூர் விருது இவருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது, ரைட்டுங்களா. சுக்ரிதா பால் குமார், ரைட்டுங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணுன்னா ரவீந்திரநாத் தாகூர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ரைட்டுங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபேக்ட் மூவ் பண்ணலாம். தேர்ட் ஒன், நன்ஹே ஃபரீஸ் டே, நன்ஹே ஃபரீஸ் டே, ஓகேவா, ரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு முன்னெடுப்பு, ரைட்டுங்களா. தட் மீன்ஸ் வந்து ஒரு ப்ரொபோசல். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப், ஓகேவா. ஸோ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் சொல்லணும்னா இந்திய ரயில்வே, ஓகேவா, ரயில்வே பாதுகாப்பு படை, ஓகேவா. ஸோ இதை அறிமுகப்படுத்தியது ரயில்வே பாதுகாப்பு படை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அது நோட் பண்ணிக்கோங்க. தொலைந்து போன அல்லது தங்களது குடும்பங்களை விட்டு பிரிந்த குழந்தைகளை, ரைட்டுங்களா, தொலைந்து போன அல்லது தங்களது குடும்பங்களை விட்டு பிரிந்த குழந்தைகளை மீண்டும் அவர்களுடன் இணைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு, ரைட்டுங்களா. தொலைந்து போன அல்லது தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்த குழந்தைகளை மீண்டும் அவர்களுடைய குடும்பத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நன்ஹே ஃபரீஸ் டே அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு, ரைட்டுங்களா. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஎஃப், ஓகேவா, ரயில்வே பாதுகாப்பு படை, சரிங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. இதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு முன்னெடுப்பு, ரைட்டுங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேராகவுன், மேரா தரோஹர், மேராகவுன் மேரா தரோஹர், ரைட்டுங்களா. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
மத்திய உள்துறை அமைச்சகம். ஓகேங்களா? ஸோ மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 6.5 லட்சம் கிராமங்கள். ஓகேவா? ஸோ அந்த 6.5 லட்சம் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள், ஓகேவா, ஸோ அங்கே நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்சிப்படுத்துவதற்காக, ரைட்டுங்களா, மேரா கவுன் மேரா தரோஹர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 6.5 லட்சம் கிராமங்களில், ஓகேவா, ஸோ அந்த கிராமத்தில் ஃபுல்லாக செயல் திட்டங்கள் மற்றும் கலாச்சார ரீதியாக அந்த கிராமங்களுடைய வரைபடங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்சிப்படுத்துறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமங்கள் சார்ந்த அனைத்து வகையான, ஓகேங்களா, ஸோ ஒரு மானிட்டரிங் ஒரு சிஸ்டம் கூட சொல்லலாம், மேரா கவுன் மேரா தரோஹர், ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன், 2024 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதனுடைய தலை சிறந்த வார்த்தை. ஓகேவா? ஸோ 2024 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய தலை சிறந்த வார்த்தையாக எந்த வார்த்தை தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தையை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ். ஓகேவா? அவங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ், ஓகேவா, மற்றொரு நபரை ஈர்க்கும் அல்லது கவர்ந்திருக்கும் ஒருவரின் திறனை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல்லாகும், ரைட்டுங்களா. அதாவது மற்றொரு நபரை ஈர்க்கும் அல்லது கவர்ந்திருக்கும் ஒருவரின் திறன், ஓகேவா, திறனை விவரிக்க பயன்படுத்த உபயோகக்கூடிய வார்த்தை இந்த ரிஸ், ரைட்டுங்களா. அதனால இது வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. பார்த்துக்கோங்க, எந்த வேர்டுன்னு கேட்பாங்க, நம்மளுக்கு வந்து மீனிங் முக்கியம் இல்லை, எந்த வேர்டுன்னு கேட்பாங்க, ரைட்டுங்களா. மூவ் பண்ணலாமா? சரி, நெக்ஸ்ட் ஃபேக்ட், 6வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு. 6வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு, ரைட்டுங்களா, எங்க உலக அளவில், சரிங்களா. ஸோ உலக அளவில், ரைட்டுங்களா. ஸோ இது எங்கே நடந்துச்சு? ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ், த வேர்ல்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் 6th ஓகே ரவுண்டு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேராடூன் எங்கே இருக்குது? நம்மளுடைய உத்தரகாண்டில் இருக்குது, ஓகேவா. ஸோ உத்தரகாண்ட் டேராடூனில் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது, ரைட்டுங்களா. ஸோ இங்கே டேராடூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இதனுடைய முக்கியத்துவம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா அமைப்புகளுக்கு வெளியே நடைபெற்ற முதல் மாநாடு இதுதான், ரைட்டுங்களா. ஸோ ஐநா அமைப்புக்கு வெளியே இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு நடந்திருக்கு. அது நம்ம உத்தரகாண்டில் தான் நடந்திருக்கு, ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து இன்னொரு மாநாடு பற்றி பார்த்துருவோம். சேம் இதே ஃபேக்டில் 5th ஃபேக்டில் 27வது உலக முதலீடு மாநாடு. 27வது உலக முதலீடு மாநாடு, ஓகேவா. ஸோ WIC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நடைபெற்ற இடம் டெல்லி, ரைட்டுங்களா. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் நடந்தது. இதை நடத்திய அமைப்பு, சரிங்களா, இந்த மாநாட்டை நடத்திய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இந்தியா முகமை. இன்வெஸ்ட் இந்தியா முகமை அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 27வது உலக முதலீடு மாநாடு, ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். 6th ஃபேக்ட், 2023 ஆண்டின்
தலை சிறந்த வங்கி, தலை சிறந்த வங்கி. ரைட்டுங்களா? 2023ஆம் ஆண்டின் தலை சிறந்த வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க், ஃபெடரல் வங்கி. ரைட்டுங்களா? ஸோ இந்த அறிக்கையை வந்து பப்ளிஷ் பண்ணது யாரு? ரைட்டுங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பேங்கர். சரிங்களா? பப்ளிஷ் பண்ணது வந்து தி பேங்கர் அப்படின்ற ஒரு ஜேர்னல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பத்திரிக்கை. த பேங்கர் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறிக்கையை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு ப்ரீஷியஸான ஒரு அவார்டு, ஓகேவா, விருதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஐஎஃப்சின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சர்வதேச நிதி கழகம். ஓகேவா? சர்வதேச நிதி கழகம் இவங்களுடைய சிறந்த செயல்திறன் விருது, சிறந்த செயல்திறன் விருது. ஓகேங்களா? ஸோ ஐஎஃப்சி சர்வதேச நிதியகத்தினுடைய சிறந்த செயல்திறன் விருதையும் இந்த ஃபெடரல் வங்கி தான் வென்றுள்ளது. ரைட்டுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து பாருங்க, 2 முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்கு, டெஃபினட்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ரைட்டுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட் இதில் ஓகேவா, அந்த 6th ஒன்லேயே வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். என்ன அப்படின்னா லாகூர் சிட்டி. ஓகேவா? லாகூர் நகரம். சரியா? ஸோ நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் தான் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நகரம் தான் லாகூர். ரைட்டுங்களா? ஸோ உலக அளவில் ரைட்டுங்களா, ஸோ அதிகப்படியான மாசு அடைந்த நகரம். ரைட்டுங்களா? உலக அளவில் அதிகப்படியான மாசு அடைந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மாசு குறியீட்டில் இதுதான் வந்து இப்போ வந்து லாகூர் தான் டாப்பில் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவரை பற்றிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? ஸோ இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 76% இவருக்கு ஆதரவாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ உலகின் சக்தி வாய்ந்த மனிதர், ஓகேவா, அல்லது மிகவும் பிரபலமான மனிதர், உலகின் மிகவும் பிரபலமான மனிதர் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நரேந்திர மோடி பிரதமர் தான் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் கன்சல்ட். ஓகேவா? ஸோ மார்னிங் கன்சல்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய அறிக்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் காட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது புஷ்பா பாரதி. ஓகேங்களா? இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி எழுத்தாளர். புஷ்பா பாரதி வந்து இந்தி எழுத்தாளர். அப்போ டெஃபினட்டாக இவங்களை ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இதை பற்றி பேசுவோம், இவங்களை பற்றி இல்லைங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரஸ்வதி சம்மன் அவார்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இந்த ஆண்டிற்கான அல்லது 33வது சரஸ்வதி சம்மன் விருது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, புஷ்பா பாரதிக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? 33வது சரஸ்வதி சம்மன் விருது. ஓகேங்களா? 33வது சரஸ்வதி சம்மன் விருது புஷ்பா பாரதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? 7th ஒன், பாரதிய அந்தரிக்ஷா நிலையம். பாரதிய அந்தரிக்ஷா நிலையம்
ஓகேவா? ஸோ வேற என்ன ஆல்டர்னேட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி நிலையம். இந்திய விண்வெளி நிலையம் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்ம வந்து இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக விண்வெளி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நவம்பர் மாதம் வீடியோவில் பார்த்துருப்போம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக விண்வெளி நிலையம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் வி வில் கிரியேட். ஓகேவா? நாம் உருவாக்க போகிறோம். ரைட்டுங்களா? அதை தான் அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ பேர் பார்த்துக்கோங்க, பாரதிய அந்தரிக்ஷா நிலையம், அதர்வைஸ் கால்ட் அஸ் இந்திய விண்வெளி நிலையம். இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2035க்குள். ரைட்டுங்களா? ஸோ 2035க்குள்ள இந்திய விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்த ஃபேக்ட், இதில் 7th ஒன்லேயே நம்ம அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய பணியிடம். உலகின் மிகப்பெரிய பணியிடம். சரிங்களா? ஸோ எங்கே இருக்கு? ரைட்டுங்களா? தென் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா சூரத் வைர வர்த்தக மையம். ரைட்டுங்களா? ஸோ சூரத் வைர வர்த்தக மையம் தான் உலகின் மிகப்பெரிய பணியிடம் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ எங்கே இருக்குது? சூரத்னாவே தெரியும் இல்லைங்களா? குஜராத். ரைட்டா? ஸோ இதை வந்து தொடங்கி வச்சது யார்? நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், 8th ஒன், 2வது காசி தமிழ் சங்கம். 2வது காசி தமிழ் சங்கம். ரைட்டுங்களா? ஸோ நடைபெற்ற இடம் நமோகாட் வாரணாசி. ஓகேவா? 2வது காசி தமிழ் சங்கம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் தமிழ் சங்கம் நடைபெற்றது. ஸோ வரலாற்று புகழ்பெற்ற நகரமான வாரணாசிக்கும் மற்றும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள கலாச்சார தொடர்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது காசி தமிழ் சங்கத்தை நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த வாரணாசியிலே இன்னொரு சிறப்பான ஒரு ஓகேவா ஒரு மையம், ஒரு அமைப்பு. ரைட்டுங்களா? தொடங்கினாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். உலகின் மிகப்பெரிய தியான மையம். உலகின் மிகப்பெரிய தியான மையம். இது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாரணாசி. இதையும் தொடங்கி வைத்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் போலாமா? 9th ஒன், அயோத்திதாச பண்டிதர் சிலை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அயோத்திதாச பண்டிதர். ரைட்டுங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி. ரைட்டுங்களா? ஸோ இவரை பற்றி வந்து பேசணும் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஆஸ்பெக்டில் இல்லை யூனிட் நம்பர் 8 ஆஸ்பெக்டில் ஒரு எவ்வளோ நாளும் பேசலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. கரண்ட் அஃபேர்ஸில் இவருக்கு என்ன இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திறக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்கே திறக்கப்பட்டது? காந்தி மண்டபம் சென்னை. ரைட்டுங்களா? ஸோ காந்தி மண்டபம் சென்னையில் தான் இவருடைய சிலை வந்து திறந்துருக்காங்க. ஓகேவா? இதை இனாகரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இனாகரேட் பண்ணியிருக்காரு. ரைட்டுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அயோத்திதாச பண்டிதருடைய புகழ்பெற்ற சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட பேரொளி அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ திராவிட பேரொளி தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட், ஒரு புகழ்பெற்ற ஒரு பெயர் ஆர் வைஷாலி. ஓகேவா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர் வைஷாலி. ஓகேவா? அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த சதுரங்கம். ஓகேவா? சதுரங்க வீராங்கனை. ஓகேவா? தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீராங்கனை தான் ஆர் வைஷாலி. ஓகேவா? ஸோ இது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகழ்பெற்ற இன்னொரு சதுரங்க விளையாட்டு வீரர். ரைட்டுங்களா? யூ நோ வெரி வெல் ஆர் பிரக்ஞானந்தா. ஓகேவா? ஸோ பிரக்ஞானந்தாவுடைய சகோதரி தான். ஓகேவா? சகோதரி. ஓகேவா? இந்த ஆர் வைஷாலி. ரைட்டுங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆர் வைஷாலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றுள்ளார். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிரக்ஞானந்தா வந்து 2018 வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று விட்டார். ரைட்டுங்களா? இப்போ ஆர் வைஷாலியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றாச்சு. ஓகேவா? ஸோ கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை இவங்களும் வென்றுட்டாங்க. ஓகேவா? என்ன ஒரு ஃபேக்ட், ஒரு பியூட்டி அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரி ஓகேவா கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வெல்வது என்பது இதுவே முதல் முறை ஆகும். ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் 3வது பெண் வீராங்கனை. ஓகேவா? சதுரங்க போட்டியில் 3வது பெண் வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றது என்பது நம்மளுடைய ஆர் வைஷாலி. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்ஸில் கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2 பெண்மணிகள் யாருங்க சார் அப்படின்னா அவங்களையும் நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஆர் வைஷாலி வந்து வைஷாலி. ஓகேவா? 3வது செஸ் அல்லது சதுரங்க போட்டி. ஓகேவா? ஸோ வெரி ஃபெமிலியர் நேம் தான், டெஃபினட்டாக கொஸ்டின் அப்படியே கூட கேட்கலாம். 3வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா? ஸோ பெண் கிராண்ட் மாஸ்டர் அதுதான் முக்கியம். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோனேரு ஹம்பி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கோனேரு ஹம்பி மற்றும் 2வது வந்து துரோணவல்லி ஹரிகா. ஓகேவா? கோனேரு ஹம்பி மற்றும் துரோணவல்லி ஹரிகா. ரைட்டுங்களா? இவங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து பெண் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆகியிருக்காங்க. இப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் வைஷாலி. ரைட்டுங்களா? இந்த பேசிக்ஸ்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? 11th ஒன் ஸ்பர்ஷ் பாரதி. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு எழுத்து வடிவம். ஓகேவா? ஸ்கிரிப்ட் ஸ்டைல். இது வந்து ஒரு எழுத்து வடிவம். ஓகேவா? ஸோ ஐஐடி ப்ரொஃபஸர்னால உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து வடிவம் இந்த ஸ்பர்ஷ் பாரதி. ரைட்டுங்களா? சரி, என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். உருவாக்கியவர் கிரியேட்டட் பை நம்ம சென்னை ஐஐடி. ஓகேவா? அது இன்னொரு கூடுதல் சிறப்பு, சென்னை ஐஐடியோடைய பேராசிரியர். சென்னை ஐஐடியோடைய ஒரு பேராசிரியர் தான் இந்த ஸ்பர்ஷ் பாரதி என்ற ஒரு எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த எழுத்து வடிவம் வந்து உள்ளுணர்வால் அறியப்படுகின்ற காட்சி வடிவ எழுத்து வடிவாகும். சரிங்களா? ஸோ உள்ளுணர்வால் அறியலாம். ஓகேவா? யூனோ வெரி வெல் பிரெய்லி எழுத்து வடிவம். ரைட்டுங்களா? ஸோ அந்த பிரெய்லி எழுத்து வடிவத்தை தான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பிரெய்லி எழுத்து வடிவத்தை விட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது டச்சாக, ஓகேவா, இன்னும் கொஞ்சம் வந்து சென்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பர்ஷ் பாரதி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேராசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கார் இல்லைங்களா? ஸோ டெஃபினட்டாக இதை வந்து கொஸ்டினாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதனுடைய எந்த ஓகேவா ஒரு மோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பர்ஷ் பாரதியை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்கிரிப்ட்.
ஒன் நேஷன் ஒன் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இந்திய பிரெய்லி எழுத்து முறையை இந்திய மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து வடிவம். ஓகேவா? ஸோ இந்திய பிரெய்லி எழுத்து முறையை இந்திய மொழிகளில் பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? அதற்காக தான் ஸ்போர்ட்ஸ் பாரதி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஒரு புயலை பற்றி பார்க்கணும். மிக்ஸாங் புயல். ரைட்டுங்களா? ஸோ 2015 சென்னை மழையை விட ஓகேவா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது தான் இந்த மிக்ஸாங் புயல். மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பை வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு பெயரிட்ட நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். மிக்ஸாம் புயலுக்கு பெயரிட்ட நாடு வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். இந்த புயல் வந்து எங்கு கரையை கடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் மற்றும் மசூலிப்பட்டினம். நெல்லூர் மற்றும் மசூலிப்பட்டினம் ஆந்திரா. ஓகேவா? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்து கரையை கடந்திருக்கு. ஸோ பெயரிட்ட நாடு கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்பாங்க மியான்மர். ரைட்டுங்களா? ஸோ சென்னையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த மிக்ஸாம் புயல் வந்து ஏற்படுத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் 13th ஒன், இம்பேடியன்ஸ் கருப்புசாமி. இம்பேடியன்ஸ் கருப்புசாமி. ரைட்டுங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதிய தாவர இனம். இம்பேடியன்ஸ் கருப்புசாமி என்பது வந்து ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடலாம், புதிய தாவர இனம். ஓகேங்களா? சரி, அது என்ன இம்பேடியன்ஸ்? ஓகேவா? இம்பேடியன்ஸ் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அது பரவலான ஒரு பேரினம். ரைட்டுங்களா? ஸோ இம்பேடியன்ஸ் அப்படின்னா பரவலான ஒரு பேரினம். இந்த பேரினத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ரைட்டுங்களா? இம்பேடியன்ஸ் இனத்துக்கு கீழே. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதிய ஒரு தாவர இனம். இந்த தாவர இனத்தை வந்து நம்ம இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொட்டானிக்கல் ரிசர்ச்சர் ஓகேங்களா கருப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் அவரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இம்பீடியன்ஸ் கருப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எங்கே கண்டுபிடிச்சாரு? ரைட்டுங்களா? ஸோ இந்த தாவர இனத்தை வந்து எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் களக்காடு முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில், தட் மீன்ஸ் இந்திய தாவரவியல் அமைப்பு ஆய்வு அமைப்பினுடைய ஆராய்ச்சியாளராக கருப்புசாமி இருக்கிறாருங்க. ஓகேவா? ஸோ பேர் என்ன, கண்டுபிடிக்கப்பட்ட பேர் என்ன, யார் கண்டுபிடிச்சாங்க, தென் அது கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆங்கிளில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? 14th ஒன், ஸ்மிருதிகா நினைவுகள். ஓகேவா? ஸ்மிருதிகா நினைவுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஆர்மி. ஓகேவா? டிஃபென்ஸ் சர்வீஸ். ஓகேவா? முப்படைகளுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நியமித்தாங்க இல்லைங்களா? ஸோ பிபின் ராவத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிட்டு வந்து இறந்து போனார் இல்லைங்களா? ஸோ அவருக்காக ரைட்டுங்களா? ஸோ நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிய ஒரு நினைவுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகா நினைவுக்கள். ரைட்டுங்களா? ஸோ நம்ம குன்னூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினைவுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால் இதை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஞ்சப்ப சத்திரம். நஞ்சப்ப சத்திரம் பிளேஸ் வந்து குன்னூர். நஞ்சப்ப சத்திரம் குன்னூர். ரைட்டுங்களா? ஸோ ஜெனரல் பிபின் ராவத். ஜெனரல் பிபின் ராவத். ஓகேவா? ஸோ இவருடைய அந்த ரைட்டுங்களா மரணம். ஓகேவா? ஸோ அதற்கான ஒரு நினைவுக்கள் தான் வந்து இந்த ஸ்மிருதிகா நினைவுக்கள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த நினைவுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பது சரிங்களா அமைச்சது யார் அப்படின்னு சொல்லியிருக்கோம், மெட்ராஸ்
படைப்பிரிவு, மெட்ராஸ் படைப்பிரிவு. ஓகேவா? எங்கே இருக்குது? ஊட்டியில், நம்ம வெல்லிங்டனில் இருக்குது. ரைட்டுங்களா? ஊட்டி வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் படைப்பிரிவு தான் இந்த நினைவுக்கள் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது 15th ஒன், அந்நிய நேரடி முதலீடு. ஓகேவா? இது ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக பார்க்குறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ மெனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதில் எஃப்டிஐ வந்து எதற்காக வந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ எஃப்ஐஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரக்கூடியவங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்படி வரக்கூடிய இந்த எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியும் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுவாங்க, தென் அவங்களும் லாபம் சம்பாதிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ, ஹோண்டா. ரைட்டுங்களா? அப்போ ஹீரோன்றது இந்தியன் கம்பெனி, ஹோண்டான்றது ஃபாரின் கம்பெனி, மாருதி, சுசுகி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா மேக்ஸிமம் அவங்க வந்து இந்தியன் கம்பெனியோட வந்து ஒரு டைப் வச்சுக்கிட்டு இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுதான் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த எஃப்டிஐயில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதிகப்படியான அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்கள் அப்படின்ற பட்டியலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 to 2023 காலகட்டங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 ஸ்டேட்ஸ். ஓகேவா? முதல் 4 இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா. ஃபஸ்ட்டு பிளேஸில் மகாராஷ்டிரா. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. செகண்ட் பிளேஸ் கர்நாடகா. இதில் தேர்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். மூன்றாவது இடத்தில் குஜராத். ரைட்டா? ஃபோர்த்து பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு. நான்காவது இடத்தில் தமிழ்நாடு. ரைட்டுங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஃபாக சொல்லியிருக்காங்க 9.85 பில்லியன் US$ எஃப்டிஐ வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு மக்கப். சரிங்களா? த ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்ஸ். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? சரி, அடுத்த ஃபேக்ட் போகலாமா? மக்களுடன் முதல்வர் திட்டம். சரிங்களா? ஸோ இது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023. இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவை. ரைட்டுங்களா? ஸோ கோயம்புத்தூரில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதாவது மக்கள் தெரிவிக்கக்கூடிய தங்களுடைய குறைகளை அவங்க மனு தாக்கல் செய்து 30 நாட்களுக்குள். ரைட்டுங்களா? ஸோ 30 நாட்களுக்குள் குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கப்படும். ரைட்டுங்களா? ஸோ மக்கள் தாக்கல் செய்யும் குறைகள் அல்லது மனுக்களை 30 நாட்களுக்குள் தரமான முறையில் தீர்த்து வைப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். ரைட்டுங்களா? ஸோ மனு தாக்கல் செய்து, ரைட்டா, மனு தாக்கல் செய்து 30 நாட்களுக்குள்ள தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் மக்களுடன் முதல்வர் திட்டம். சரிங்களா? ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு டிசம்பர் 2023. இடம் கோயம்புத்தூர். ரைட்டுங்களா? மனு தாக்கல் செய்து 30 நாட்களுக்குள் தரமான, சரிங்களா, ஸோ அந்த குறைகளை வந்து தீர்த்து வைக்கப்படும் அப்படின்றது தான் இத்திட்டத்தினுடைய முக்கிய அம்சமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவ் பண்ணலாமா? ஏன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு திட்டங்கள் வரிசையில் டெஃபினட்டாக நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, அடுத்த ஃபேக்ட் போகலாம். நெக்ஸ்ட் 17th ஒன், 17வது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா திட்டம், பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். ரைட்டுங்களா? தொடங்கப்பட்டது செப்டம்பர் 17, 2023. ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான மத்திய அரசாங்கத்தின் திட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நம்ம எந்த மந்த்தாக என்ன கண்டிப்பாக கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். ரைட்டுங்களா?
ஆக்சுவலாக பிரதான் மந்திரின்னு வந்தாவே கண்டிப்பாக இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இல்லைங்களா. அடுத்தது 8% வட்டி விகிதத்தில், ஓகேவா, 8% வட்டி விகிதத்தில் கடன், ரைட்டுங்களா. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவினைஞர்கள், ரைட்டா. ஸோ ஆர்டிசன்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கைவினைஞர்கள், அதாவது அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடிய அன்றாட தொழில் நடத்தக்கூடிய கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% வட்டி விகிதத்தில் கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம், சரிங்களா. ஸோ இந்த திட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயனடைஞ்சவர்கள் ரொம்பவே அதிகம், ரைட்டுங்களா. ஸோ இந்த திட்டத்தினுடைய அம்சம் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கினா போதும், ரைட்டுங்களா. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். 18th ஒன், பிரதான் மந்திரி ஜன்ஜதி, பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். என்னடா ஸ்கீம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க, ரைட்டுங்களா. பட் வந்து நோக்கம் இல்லை வந்து ஆண்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான், ரைட்டுங்களா. ஸோ ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு பாருங்க, ஆதிவாசி, ரைட்டுங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து பழங்குடியினர்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கும் இல்லைங்களா. ஸோ தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனோ வெரி வெல், பிரதான் மந்திரின்னு சொல்லிட்டு சொன்னாவே இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீமாகத்தான் இருக்கும், ரைட்டுங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இந்தியா மாநிலங்கள் மற்றும் இந்திய யூனியன் பிரதேசங்கள், ரைட்டுங்களா, இது எல்லா இடத்துலையுமே வந்து தெரியும் நூற்றுக்கணக்கான பழங்குடியின பிரிவினர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா. அந்த பழங்குடியினர்கள் பிரிவிலுமே ஓகேவா அழிவுறும் தருவாயில் உள்ள பழங்குடியின பிரிவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஓகேவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. அப்படி வந்து இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, ஃபஸ்ட்டு அதுதான் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா PVTG அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேர், ஓகேவா. பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்கள், ரைட்டுங்களா. எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்கள், சரிங்களா. எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்கள், இவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இந்தியா முழுவதும் 75 பழங்குடியின குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பாதிப்படையக்கூடிய நிலையில் வந்து இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் ஆகும், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த பாதிக்கக்கூடிய இந்த பழங்குடியின பிரிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமாளிக்கக்கூடிய சவால்கள், ஓகேவா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவங்களுடைய தேவைகள், ரைட்டா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்வதற்காக என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்காக அப்படின்னா இத்திட்டம் எளிதில் பாதிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கான திட்டமாகும், ரைட்டா. எத்தனை பேர், மொத்தம் 75 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. மூவ் பண்ணலாமா, ரைட். அடுத்த ஃபேக்ட், மகாசாகர் முன்னெடுப்பு, ரைட்டுங்களா. மகாசாகர், சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னெடுப்பு எதற்காக அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்திய கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்ட இந்திய பெருங்கடல் பகுதியில் செயல்திறன் மிக்க பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்டு உயர்நிலை மெய்நிகர் தொடர்பு ஆகும், ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் வளர்ச்சி, ஓகேவா. இந்தியன் ஓஷன் ரீஜனில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் வளர்ச்சியை ஓகேவா நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது தான் மகாசாகர்னா பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னெடுப்பு கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு வந்து
இன்னொரு பேரும் சொல்லலாம் பாரத கடல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மகாசாகர் அப்படின்னா பாரத கடல், ரைட்டுங்களா? ஸோ அப்படின்ற ஒரு பொருள் படக்கூடிய அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த நேமை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாரத் சாகர் ரைட்டா திட்டத்தினால் இல்லை மகாசாகர் திட்டத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா பயனடக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஓகேவா, ஐலாண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பயனடையும், ரைட்டுங்களா? ஸோ இந்த மகாசாகர் முன்னெடுப்பினால் வந்து அவங்களாம் பயனடைவார்கள். அப்போ யார் யார், ரைட்டா? இதில் வந்து வரக்கூடிய பயனாளர்கள் யார், ரைட்டுங்களா? பயனாளர்கள், ரைட்? ஸோ வாசிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பொறுமையாகவே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்தியா இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்தியா, பங்களாதேஷ், கென்யா, மடகாஸ்கர், மாலத்தீவுகள், மொரிஷியஸ், மொசாம்பிக், செஷல்ஸ், இலங்கை, தான்சேனியா, அண்ட் லாஸ்ட் ஒன் கொமரோஸ். ரைட்டுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மகாசாகர்னால் பயனடையக்கூடிய நாடுகள் இந்தியா, பங்களாதேஷ், கென்யா, மடகாஸ்கர், மாலத்தீவுகள், மொரிஷியஸ், மொசாம்பிக், செஷல்ஸ், இலங்கை, தான்சேனியா மற்றும் கொமாரோஸ், ரைட்டுங்களா? இதெல்லாமே மகாசாகர்னால் பலனடையக்கூடிய நாடுகள் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? இதுலேயே ரைட்டுங்களா? அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2023 இந்தியாவில் 2023 இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் அல்லது அதிக அளவில் கூகுள் தேடல்கள், இதில் கூகுள் தேடல்கள், ரைட்டுங்களா, என்னவா இருந்தது, எந்த மாதிரியான தேடல்களை 2023 அதிகமாக நம்ம தேடணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப் லெவலில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3, ரைட்டுங்களா? அடுத்தது ரெண்டாவது தேடல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPL. மூன்றாவது தேடல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20, ஓகேவா? ஸோ G20 மாநாட்டை நம்ம தலைமையேற்று நடத்தணும் இல்லைங்களா? ஸோ 2022 டிசம்பர்லேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் G20 உச்சி மாநாடு தலைமை இந்தியா வகித்தது அல்லவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேடல்கள் நம்ம அதிகமாக செஞ்சுருக்கோம், ரைட்டுங்களா? கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 2023 இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் தேடப்பட்ட கூகுள் தேடல்கள், முதலிடத்தில் சந்திராயன் 3, ரெண்டாவது IPL, மூன்றாவது G20, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட் மூவ் பண்ணலாம். 20வது இந்தியாவின் முதல் பெண் அதிகாரத்துவ இராணுவ உதவியாளர், ஓகேவா? ஸோ இந்தியாவின் முதல் பெண் அதிகாரத்துவ இராணுவ உதவியாளர், ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் AD camp, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AD camp அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யார் அப்படின்றது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்னாவே எந்த ஆங்கிள்னாலும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனிஷா பாரதி, ஓகேவா? ஸோ மனிஷா பாரதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய ஆயுதப்படையிலிருந்து இந்தியாவின் முதல் பெண் அதிகாரத்துவ இராணுவ உதவியாளர் என்ற பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார், ரைட்டுங்களா? இவர் இந்திய விமானப்படையின் 2015ஆம் ஆண்டு பணிக்குழுவில் சேர்ந்த புகழ்பெற்ற அதிகாரியாகும், ரைட்டா? ஸோ இவங்க ஏற்கனவே வந்து 2015 இந்திய விமானப்படையில் வந்து ஜாயின் பண்ணி புகழ் பெற்றவங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போது அந்த ஆங்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ADC
ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிசின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங்கோட பேர் வந்து ஏடிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மனிஷா பாரதி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கீர்த்திகா கவுல் பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? சியாச்சின் கிளேஷியரில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மனிஷா பாரதி, ரைட்டா? ஸோ இவங்கெல்லாம் டிஃபென்ஸ் ரிலேட்டடான உயர் பதவி வகிக்கக்கூடிய பெண்கள், ரைட்டுங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து ஆங்கிளில் கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ரைட், நம்ம அடுத்த ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? 21 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளில்லா விமானங்கள் வழங்கும் திட்டம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களாம், ரைட்டுங்களா? ஸோ ஷார்ட்டாக நம்ம வழக்காடு சொல்லணும்னா இதுதான். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு வந்து ட்ரோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, ரைட்டா? ட்ரோன்ஸ்னா ஆல் இல்லா கேமரா. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மோடி அவர்கள், ஓகேவா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எப்போ அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யாத்ரா, ஓகேவா, ஒரு நடைப்பயணம். எங்கன்னா அது பேர் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா. ஓகேவா? இந்த யாத்ராவின் போது தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுறார், ரைட்டுங்களா? ஸோ விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ராவின் போது இந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வெளியிடுகிறார், ரைட்டுங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர், ரைட்டுங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமோ, ரைட்டுங்களா? ஸோ நமோ ட்ரோன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்திற்கு இன்னொரு பேர் நமோ ட்ரோன் நிதி. ஓகேவா? நமோ ட்ரோன் நிதி அப்படின்றது இந்த திட்டத்திற்கான பெயராக நம்ம பார்க்குறோம், ரைட்டா? எவ்வளோ ட்ரோன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024-25 அண்ட் 2025 to 2026 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000 ட்ரோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வழங்க போவதாக விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ராவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார், ரைட்டுங்களா? ஸோ யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, இந்த ட்ரோன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பர்பஸுக்காக இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையினுடைய வளர்ச்சிக்காக, ரைட்டா? ஸோ இப்போ வந்து விவசாயத்துறையில் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக, ஸோ அந்த ஒரு வசதிக்காக வந்து இவங்க ட்ரோன் கொடுக்க போகிறாங்க, ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் 22 கிராம் மஞ்சித்ரா. ஓகேவா? இது வந்து ஒரு முன்னெடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கிராம் மஞ்சித்ரான்றது ஒரு முன்னெடுப்பு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியிடம் சார்ந்த ஒரு செயலி. புவியிடம் சார்ந்த ஒரு செயலி தான் இந்த கிராம் மஞ்சித்ரா. ஓகேவா? ஸோ ஜியோஸ்பேஸ், ஓகேவா? ஸோ ஜியோ பேசிக்ஸ், ஓகேவா? ஸோ ஜியாகிரபிக்கல் பேசிக்ஸ் ஆர் ஜியோ பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் என்ன சொல்கிறது மானிட்டரிங் சிஸ்டம் மாதிரி தான், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதன் மூலமாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள மொத்தம், ஓகேவா, கிராமங்களில், ரைட்டுங்களா, கிராம பஞ்சாயத்துகளில், ரைட்டுங்களா, மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல்திற திட்டங்கள், ரைட்டுங்களா, ஸோ அந்த மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், ரைட்டுங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புவியிடம் சார்ந்த, ரைட்டுங்களா, ஸோ ஒரு தகவல்களாக இந்த கிராம் மஞ்சித்ரா இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்சிப்படுத்த போகிறாங்க, செயல்படுத்த போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்போது ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பேர்லேயே வந்து கிராம் அப்படின்றதுனால கிராமத்தை சார்ந்த இது ஒரு திட்டம், ரைட்டுங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 6.5 லட்சம் கிராமங்களை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்த போகிறாங்க மேப்பிங் மூலமாக, ரைட்டுங்களா? ஸோ வந்து அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவுமே, ரைட்டுங்களா, கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை மேம்படுத்துவதையும் அடிமட்ட அளவில் இடம் சார்ந்த திட்டமிடலை மேம்படுத்துவதையும், ஓகேவா, செயல்முறையில் தீவிரமான பங்கேற்பை அதிகரிக்கவும் இந்த கிராம்
ஓகேவா மஞ்சித்ரா திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவல் தான். ஸோ இது வந்து ஒரு ஜியோஸ்பேசிக்ஸில் ஓகேவா லொக்கேஷன் எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராமத்தினுடைய எந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதனால் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான். ரைட்டா ஒரு திட்டமாக நம்ம பார்க்குறோம். சரி அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட் 23 கஜராஜ் அமைப்பு. கஜராஜ் அமைப்பு ரைட்டுங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கஜராஜன் கஜமுகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாரை சொல்லுவாங்க? யானையை சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ எலிஃபெண்ட்டை தான் கஜராஜன் கஜமுகன் அப்படின்ற பேரில் வந்து கூடுவாங்க இல்லைங்களா? அப்போ இங்கேயும் அதே தான். இப்போ கஜராஜ் அப்படின்னா அப்போ ஏதோ யானைகள் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் ரைட்டுங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டயக்னோஸ் பண்ணிடுறோம். ரைட்டுங்களா? சரி அடுத்தது இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இந்த கஜராஜ் அமைப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வே தான் வந்து பார்த்தீங்கன்னா கஜராஜ் அமைப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு சொல்யூஷன். ஓகேவா ஆர்டிஃபிஷியலான ஒரு சொல்யூஷனை தேடுவதற்கான ஒரு திட்டம் தான். ரைட்டுங்களா? ரைட். அதாவது தண்டவாளத்தில் நீண்ட நாளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் யானைகள் அடிபட்டு இறந்து போதல். ரைட்டுங்களா? இதுதான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து இப்போது யானைகள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பை இன்னொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து யானைகள் இருந்துச்சு அப்படின்னா செயற்கை அடிப்படையிலான இந்த யானைகள் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டுநர்களுக்கு யாருக்கு இன்ஜின் ஓட்டுநர்களுக்கு சரியான நேரத்தில் எச்சரிக்கை வழங்கப்படும். ரைட்டுங்களா? ஸோ அப்படி வழங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த யானைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரெயினை வந்து நிறுத்திட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை வந்து ஓகேவா வேற ஒரு புறத்துக்கு வந்து ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வசதிக்காகத்தான். ரைட்டா? ஏன்னா நியர்லி இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 12,000 எண்ணிக்கையிலான யானைகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அழிவுறக்கூடிய என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இருந்த சிறுத்தைகளுடைய எண்ணிக்கையை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம் நம்ம இந்தியாவில். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ யானைகள் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம ராஜராஜ சோழனுடைய காலத்தெல்லாம் வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய காலத்தெல்லாம் படைகளில் போர் படைகளில் மட்டும் 60,000 யானைகள் வச்சுருந்துருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்தியானாவே புகழ் வந்து என்னென்னா யானைக்கு தான். ஸோ அப்படியாப்பட்ட இன்றைக்கி நம்ம லேண்டில் ஓகேவா அப்போ யோசிச்சு பாருங்கள் ராஜேந்திர சோழன்ற ஒருத்தருடைய படையில் 60,000 யானைகள் அப்படின்னா அப்போ இந்தியா முழுவதும் எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சமோ ஒரு 20 லட்சம் யானைகள் இருந்த இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்தில் நம்ம எவ்வளோ இழந்திருக்கோம்? வெறும் இன்றைக்கி 10,000 எண்ணிக்கையில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனாச்சும் இனி வரும் காலத்தில் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டம் ஓகேவா பெரும்பாலும் இந்த மாதிரி யானைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான திட்டங்களை வந்து பெரும்பாலும் எடுக்கக்கூடியது யாருன்னா இந்தியன் ரயில்வே தான் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னென்னா இது எதற்கான திட்டம்? ரைட்டா? இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. ரைட்டுங்களா? சரி நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? 24th மிலன் எக்ஸசைஸ். மிலன் எக்ஸசைஸ் மிலன் பயிற்சி. மிலன் பயிற்சி மிகவும் புகழ்பெற்ற ஒரு பயிற்சி தான் இந்த மிலன். ரைட்டுங்களா? ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. 2 years once. ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மிலன் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். மிலனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறது இந்திய கடற்படை. ரைட்டுங்களா? இந்திய கடற்படை. இந்திய கடற்படை தான் மிலன் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி வெரி ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற தொடங்கிய ஆண்டு 1995 1995. ரைட்டுங்களா? ஸோ இப்போது இந்த 2024 ரைட்டுங்களா எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகேவா? ஒரு கோஸ்டல் சிட்டி இந்தியாவில் ஃபேமஸான ஒரு கோஸ்டல் சிட்டி லொக்கேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின்னா ஃப்ரெண்ட்ஸ் மிலன் எக்ஸசைஸ் எங்கே நடந்துச்சு? ஓகேவா? எந்த வகையான ஒரு எக்ஸசைஸ் இது யார் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பார்த்துக்குங்க. சரி அடுத்து மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஃபேக்ட் 25th உலகின் முதல் கையடக்க
அல்லது இடம்பெயரும் மருத்துவமனை. ஓகேங்களா? உலகின் முதல் கையடக்க அல்லது இடம்பெயரும் மருத்துவமனை. ஓகேவா? ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? நாம தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்தியா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ அறிமுகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, இந்தியா. ஓகே, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இதை அறிமுகப்படுத்தினது இந்தியா தான். அந்த பெருமை நம்மளையே சாரும். ரைட்டுங்களா? இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி 8 கியூட். ஓகேங்களா? ஆரோக்கிய மைத்ரி 8 கியூட். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து நம்ம பேர் வச்சிருக்கிறது. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அதுதான் கூடுதல் சிறப்பு. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆரோக்கிய மைத்ரி 8 கியூட் ஆனது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. எதன் கீழ் இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, BHISHM அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் வந்து இது உருவாக்கியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய ஒரு கிட்டு ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அந்த கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கொண்டு போயிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இப்போ ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ரெடிமேடாக உருவாக்கக்கூடிய ஒரு கியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கிய மைத்ரி 8 கியூட் அப்படின்னு சொல்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் BHISM இந்த திட்டத்தின் கீழ் தான் ஓகேவா இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ரைட்டா? ஸோ உலகின் முதல் கையெடுக்க இடம்பெயரக்கூடிய மருத்துவமனை ஹரியானாவில், இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இதுக்கு பேர் நம்ம வச்சிருக்கிறது ஆரோக்கிய மைத்ரி 8 கியூட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். BHISM அப்படின்ற திட்டத்தின் கீழ் தான் இது தயாரிக்கப்பட்டது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? 26th கர்பா நடனம். சரிங்களா? ஸோ கலாச்சார ரீதியிலையும் நம்ம ஒரு சில ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒன்லி திட்டங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது, ஒன்லி பர்சனாலிட்டிஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இல்லைனா வந்து விளையாட்டு செய்திகள் மட்டும் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த பேசிக்ஸ்லையுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கர்பா நடனம் இது ஆக்சுவலாக வந்து சடங்கு பக்தி சார்ந்த நடனம். சடங்கு பக்தி சார்ந்த நடனம். சடங்கு மற்றும் பக்தி சார்ந்த நடனம். ஓகேங்களா? எங்க இது ஃபேமஸ்? குஜராத். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கர்பா நடனம் ஃபேமஸ் இன் குஜராத். ரைட்டுங்களா? சரி, என்ன கரண்ட் அஃபேர்ஸ், ஏன் வந்து இதை பற்றி பேசுகிறோம்? ஓகேவா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கர்பா நடனத்தை வந்து யுனெஸ்கோ பட்டியலில் இணைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ பட்டியலில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தொட்டுணர முடியாத கலைகளின் பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்குது யுனெஸ்கோவில். தொட்டுணர முடியாத கலைகள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பட்டியலின் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்பா நடனத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து துர்கா பூஜையை ஆட் பண்ணாங்க. ரைட்டுங்களா? ஸோ துர்கா பூஜை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நடக்கும்? வெரி ஃபேமஸ் டே கொல்கட்டா. ஓகேவா? வெஸ்ட் பெங்காலில் நடக்கும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலுக்கு கீழே 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கர்பா நடனம் சடங்கு மற்றும் பக்தி சார்ந்த நடனமாகும். குஜராத்தில் புகழ் பெற்றது. ரைட்டுங்களா? யுனெஸ்கோவுடைய தொட்டுணர முடியாத கலையின் பட்டியலின் கீழ் இடம்பெறுகிறது. இதற்கு முன்பாக இதே பட்டியலில் வந்து கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடக்கூடிய துர்கா பூஜையும் இதே பட்டியலில் இணைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்த ஃபேக்ட் போகலாம். 27 5வது உலகளாவிய ஆயுர்வேத விழா. ஓகேவா? 5வது உலகளாவிய ஆயுர்வேத விழா.
ஸோ உலகளாவிய வேர்ல்டு லெவல் அப்படின்னு சொல்கிறதுனால டெஃபினட்டாக இதை நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இட் மேபி தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி எந்த ஒரு மாநாடும் உலக அளவில் நடைபெற்றது அப்படின்னா அது இந்தியாவில் எந்த இடத்துல நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம தேடி பிடிச்சி படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், திருவனந்தபுரம், ஓகேவா, கேரளா, திருவனந்தபுரம் இன் கேரளா, ரைட்டுங்களா. இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டுங்களா, ஸோ இந்த இனாகரல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட், ஓகேவா. ஸோ நம்மளுடைய ஜெகதீப் தன்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இனாகரல் பண்ணார். ஜெகதீப் தன்கர், ரைட்டுங்களா. ஸோ கருப்பொருள் இதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். உடல் நலத்தில் வளர்ந்து வரும் சவால்களை மற்றும் ஆயுர்வேத மறுமலர்ச்சி. ஓகேவா, ரிப்பீட். உடல் நலத்தில் வளர்ந்து வரும் சவால்கள் மற்றும் ஆயுர்வேத மறுமலர்ச்சி என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டிற்கான கருப்பொருளாக எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 5வது உலகளாவிய ஆயுர்வேத விழா நடைபெற்ற இடம் திருவனந்தபுரம், கேரளா. தொடங்கியவர் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர். கருப்பொருள் உடல்நலத்தில் வளர்ந்து வரும் சவால்கள் மற்றும் ஆயுர்வேத மறுமலர்ச்சி. ஓகேங்களா, மூவ் பண்ணலாமா? அடுத்த ஃபேக்ட் போலாமா? மொராபி எரிமலை, ரைட்டா, ரைட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மொராபி எரிமலை எங்கே இருக்குது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், லொக்கேஷன். ஏன்னா ஜாகிரபிக்கல் பேசிக்ஸில் கொஸ்டின் வரலன்னா யோசிக்கக்கூடாது. எங்கடா நம்ம 10th புக்கில் அவ்வளோ படிச்சுமே ஜாகிரபியில் கொஸ்டின் வரலையே, 9th புக்கில் படிச்சுமே கொஸ்டின் வரல, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இது பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ஜாகிரபியில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ரைட்டுங்களா. ஸோ எரிமலைன்னா நீங்கள் புக்கில் மட்டும் சும்மா கடவுள் பண்ணக்கூடாது. இந்த கூம்புடைய எரிமலை, ஓகேவா, வெடிக்கும் எரிமலை, உறங்கும் எரிமலை, ஓகேவா, இங்கங்கே இந்த மாதிரி எரிமலை இதை மட்டும் படித்தா போதாது, ரைட்டா. சமீபத்தில் எரிமலை வெடிப்பு எங்கே நடந்துச்சா, வேர்ல்டு லெவலில் எங்கே நடந்துச்சா, அது எங்கே நடந்தாலும் சரி ஜஸ்ட்டு எந்த இடம் லொக்கேட் பண்ணி பார்த்தா போதும். மற்றபடி வந்து நம்ம இப்போ யூபிஎஸ்சி ரேஞ்சிலோ இல்லை குரூப் 1 ரேஞ்சிலோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் டெப்த்தாக வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணணும்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் தோ குரூப் 4க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். பட் வந்து இப்போது ஏன்னா இப்போ குரூப் 1க்கு 25 கொஸ்டின் 26 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அங்கே நம்ம டெப்த்தாக படிக்கலாம். பட் நம்மளுக்கு இங்கே குரூப் 4ல் ஒரு 10-12 கொஸ்டின் தான் அதிகபட்சமாக கேட்க முடியும். அப்போ நம்ம தேவையான அளவுக்கு படிச்சுட்டு நீங்கள் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை, ஓகேவா. எதை பற்றியும் நாலேஜ் வந்து நான் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறத விட டெப்த்தாக படிக்கிறேன்னா ஓகே, பட் திஸ் இஸ் நாட் ரைட் டைம், ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறது, ப்ரிடிக்ஷனாக இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தா போதும், இந்த ஃபேக்டை நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. சரி, மூவ் பண்ணலாமா? சரி, மொராபி எரிமலை எங்கே இருக்குது? மேற்கு சுமத்ரா தீவு தான், ஓகேவா. மேற்கு சுமத்ரா ஐலாண்ட், ரைட்டா, விச் இஸ் பிலாங்ஸ் டு இந்தோனேஷியா. மேற்கு சுமத்ரா இன் இந்தோனேஷியா. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் 2023 இந்த எரிமலை வெடிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2020, 21 இல்லை 19 இந்த காலகட்டத்திலாம் வந்து இத்தாலியில், இந்தோனேஷியாவில், ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எரிமலை வெடிப்பு நம்ம பார்த்தோம். ஒரு 17, 18, 19 இந்த காலகட்டத்திலாம். பட் போன வருஷம் 22, 23 பெருசாக எந்த ஒரு நியூஸும் இல்லை, ரைட்டா. அப்போ இங்கே நம்ம இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட நம்ம இதோட 6வது வீடியோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 6வது மாதம் நம்ம போடுறோம். இதுக்கு முன்னாடி எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவிலும் எரிமலை வெடிப்பை பற்றி நம்ம பேசலை இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 23, 24 2 வருஷமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இந்த 2 வருஷத்துலையும் எரிமலை வெடிப்பை பற்றி நம்ம பேசலை இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக இதுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்படி யூனிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டினை ஃபேக்டை தேடி படிங்க, கரெக்டுங்களா. எல்லாரும் படிக்கக்கூடிய ஃபேக்டை நீங்களும் படிச்சுங்க அப்படின்னா அப்போ காமனாக எல்லாத்துக்கும் தெரியுதுன்றதுனால அந்த கொஸ்டின் அவங்க வைப்பாங்களா, டிஎன்பிஎஸ்சில் அந்த மாதிரி கொஸ்டின் வருமா, ரைட்டுங்களா. அப்போ கொஞ்சம் யூனிக்னஸாக இருக்கக்கூடிய ஃபேக்டை பாருங்கள், ரைட்டுங்களா. ஸோ அதை அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம சைன் ஆகலாம், ரைட்டா. ஸோ அப்போ மற்றவங்க சொல்கிற குறை வந்து உங்களுக்கு வரக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நான் வெறும் 3 கொஸ்டின் தான் போட்டேன், 4 கொஸ்டின் தான் போட்டேன். நம்ம காஞ்சி எக்ஸலண்ட்டில் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குறையை ஏற்படுத்தாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 12 கொஸ்டின்னா 10 கொஸ்டின் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக 6 வீடியோவும் பார்த்துட்டிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே உங்களுக்கு 200 ஃபேக்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக 10 கொஸ்டின் போட்டுடலாம், ஓகேவா. ஸோ மூவ் பண்ணலாமா? சரி, இது எங்கே இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் எரிமலை வளையம், சரிங்களா. ஸோ பசிபிக் எரிமலை வளையத்தினுள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா
இது இடம்பெறுது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, மொராபி எரிமலை மேற்கு சுமத்ரா தீவில் அமைந்துள்ளது, இந்தோனேஷியா. 2023 இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. ரைட்டுங்களா, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், ஓகேவா, பசிபிக் எரிமலை வளையத்தினுள் இந்த எரிமலை இடம்பெறுகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. 29 2023 ஆண்டில் 2023 ஆண்டில் உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்மணிகள், 100 பெண்மணிகள் யார் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது, ஃபோர்ப்ஸ். ஓகேவா, ஸோ ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் இந்திய பெண்மணிகள் யார், அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். கரெக்டா, அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க யார், ஓகே, ஹூ ஆக்குபைட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட். ஓகேவா, அப்போ அவங்களையும் யாருன்னு பார்த்துட்டு இந்திய பெண்மணி யாரும் நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா, சரி. முதல் இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உர்சுலா வான் டெர் லேயன். கொஞ்சம் பேர் லென்த்தாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி மக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு வேணும். ஒரு ஃபேக்ட் கண்டிப்பாக மாட்டிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு கொஸ்டின் அப்படின்னா 1.5 மார்க்கா, ஓகேவா, ஒரு மார்க்கில் 500-600 பேர் கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேருக்கு நம்ம முன்னாடியா பின்னாடியான்னு டிசைட் பண்ணுறது ஒன்லி 1 கொஸ்டின் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து எந்த ஒரு கொஸ்டினும் லேசியாக மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா, ஸோ உர்சுலா வான் டெர் லேயன் அப்படின்றவங்க தான் இந்த லிஸ்ட்டில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐரோப்பிய ஆணைய தலைவர். ரைட்டுங்களா, சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெண்மணிகள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்தியாவை சேர்ந்தவங்க யார் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த லிஸ்ட்டில் வந்து இந்திய பெண்மணிகள் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிர்மலா சீதாராமன். ஓகேவா, யார் இந்த நிர்மலா சீதாராமன், ஓகேவா, த வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி இன் இந்தியா அண்ட் வேர்ல்ட் லெவல். ஓகேவா, ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகேவா, மத்திய நிதி அமைச்சர். ரைட்டுங்களா, செகண்ட் ஒன் ரோஷினி நாடார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யார், HCL உடைய ஃபவுண்டர் சிவசுப்ரமணிய நாடார் அவருடைய மகள் தான் இந்த ரோஷினி நாடார். ஓகேவா, ஸோ HCL கம்பெனியுடைய நிறுவன தலைவராக இவங்க இப்போ செயல்பட்டு இருக்காங்க, ரோஷினி நாடார். அடுத்தது வந்து தேர்ட் ஒன் சோமா மோண்டல். ரைட்டுங்களா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உருக்கு ஆணைய தலைவர். ஓகேவா, இந்திய உருக்கு ஆணைய தலைவர். ரைட்டுங்களா, இவங்க வந்து HCL உடைய நிறுவன தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிர்மலா சீதாராமனுக்கு அறிமுகம் தேவையில்லை இல்லைங்களா. ஸோ அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சராக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா, சோமா மோண்டல் இந்திய உருக்கு ஆணைய தலைவர். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கிரண் மஜும்தார் ஷா. ஓகேவா, ஸோ கிரண் மஜும்தார் ஷா இவங்க வந்து பயோகான் நிறுவனம் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, ஸோ பயோகான் நிறுவனத்தினுடைய ஓகேவா நிர்வாக தலைவர் பயோகான் நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவராக கிரண் மஜும்தார் ஷா விளங்குகிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபோர்ப்ஸ் 2023 ஓகேவா சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்றவர்கள் நிர்மலா சீதாராமன், ரோஷினி நாடார், சோமா மோண்டல், தென் கிரண் மஜும்தார் ஷா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா. UPI கட்டண வரம்பு. UPI கட்டண வரம்பு. ஓகேவா, யூ நோ வெரி வெல் ஃப்ரெண்ட்ஸ், UPI னா யூனிஃபைட் பேமெண்ட்
இன்டர்ஃபேஸ் யூனிஃபைட் பேமெண்ட் என்டர்பிரைஸ் எப்போ வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டது? 2016. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சில்லறை வர்த்தகமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கடைக்கு போனாலும் சரி ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுறோம். அது ஃபோன்பேனாலும் சரி, ஜிபேனாலும் சரி, இல்லை அமேசான் பேனாலும் சரி, எந்த பேனாலும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா? அதுதான் யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம். ரைட்டா? ஒரே ஒரு QR கோடை வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் சிஸ்டத்துலேயும் வந்து யூ கேன் பே த மணி. ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வரம்புன்னு சொல்கிறாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ லிமிட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் ஓகேவா, இது சம்மந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேங்களா, மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்களில் இதுக்கு முன்னாடி யூபிஐ மூலமாக 1 லட்ச ரூபா மட்டும்தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? பட் இயர் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்ச ரூபா பண்ணலாம். சரிங்களா? இயர் ஆஃப்டர், இது இயர் ஆஃப்டர்னா ஓகேவா, இதற்கு மேல் நம்ம 5 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூபிஐ மூலிமா நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது யார், இந்த டெக்ளரேஷனை கொடுத்தது யார்? RBI. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரம்பை தளர்த்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ யூபிஐ கட்டண வரம்பு தளர்த்தியது யாருன்னா RBI. ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் யூபிஐயில் பே பண்ண முடியும். பட் இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணலாம்னு சொல்லிட்டு RBI வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? மாபெல்லா தடுப்பூசி. மாபெல்லா தடுப்பூசி. ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன ஃபேக்ட் தான் ஃபேன். ஓகேவா? ஹெல்த் ரிலேட்டட்ன்றதுனால நம்ம எடுத்துக்கிறோம். குழந்தைகளுக்கான சரிங்களா தட்டம்மை அண்டு ரூபெல்லா. சரிங்களா? ஸோ தடுப்பூசி யாருக்கு? குழந்தைகளுக்கானது. ஸோ குழந்தைகளுக்கான தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி. ஸோ இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகம் இந்தியன் இம்யூனாலஜி. ஓகேங்களா? இந்தியன் இம்யூனாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டம்மை மாபெல்லா தடுப்பூசியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எதற்கானதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? மெயினாக எதற்கானது? மாபெல்லா தடுப்பூசி தட்டம்மை மற்றும் ரூபெல்லாவிற்கான தடுப்பூசியாகும், குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடியது. இதை உருவாக்கியது வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சது இந்தியன் இம்யூனாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா அடுத்த ஃபேக்ட்டுக்கு? 32 இந்தியாவில் நிகழ்ந்த குற்றங்கள், இந்தியாவில் நிகழ்ந்த குற்றங்கள் அறிக்கை, இந்தியாவில் நிகழ்ந்த குற்றங்கள் அறிக்கை 2022 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க? NCRB. ஓகேவா? ஸோ நேஷ்னல் கிரைம் ரிசர்ச் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. NCRB தான் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. தமிழில் சொல்லணும்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த அறிக்கையை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த அறிக்கையின் படி வந்து நாட்டிலேயே பாதுகாப்பான நகரம், சரிங்களா, நாட்டிலேயே பாதுகாப்பான நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. நாட்டிலேயே பாதுகாப்பான நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான். தொடர்ச்சியாக 3வது ஆண்டு கொல்கத்தா இந்த இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேவா? NCRB ரிப்போர்ட்டில் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் கொல்கத்தா, 2வது இடம், சரிங்களா, 2வது இடம். ஸோ இதை நினச்சி நம்ம பெருமைப்படலாம். பிகாஸ் 2வது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேவா? ஸோ நாட்டிலேயே பாதுகாப்பான 2வது நகரம் வந்து நம்மளுடைய சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு
எதிரான குற்றங்கள். சரிங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக காணப்படும் நகரம். அதிகமாக காணப்படும் நகரம். இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ரைட்டுங்களா? ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக காணப்படும் நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் டெல்லி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கொல்கட்டா, சென்னை, டெல்லி, இது மூணுத்தும் எது எதுக்காக வந்து ஃபேமஸ்ன்றது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஸோ இதே என்சிஆர்பி அறிக்கை இன்னொரு அறிக்கை ஒன்று இருக்குது, அதையும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். விவசாய தற்கொலை, விவசாய தற்கொலைகள். ரைட்டுங்களா? ஃபார்மர் சூசைட். இந்த ரிப்போர்ட்டையும் பப்ளிஷ் பண்ணுறது என்சிஆர்பி தான். ஓகேங்களா? ஸோ தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் தான் இதையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. முதலிடத்தில் விவசாய தற்கொலைகளில் முதலிடம். சரிங்களா? முதலிடத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் தான் விவசாய தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த வருஷத்தில் ரெக்கார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 4248 தற்கொலைகள். ரைட்டுங்களா? அடுத்த செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் கர்நாடகா. ஓகேவா? ஸோ இரண்டாம் இடத்துல கர்நாடகா இருக்காங்க. தேர்ட் பிளேஸ், மூன்றாவது இடம் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ மூன்றாவது இடத்துல ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ விவசாய தற்கொலையில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா, இரண்டாவது இடத்தில் கர்நாடகா, மூன்றாவது இடத்தில் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? 33 இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு திருவிழா. ஓகேவா? பட் தமிழ்நாட்டில் நடைபெறல, இருந்தாலும் இந்திய அளவில் புகழ் பெற்றது. அதனால தான் நம்ம பார்க்குறோம். அந்த திருவிழாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன்பில் திருவிழா. ரைட்டுங்களா? ஸோ எங்கே நடைபெறுது? இது ஆக்சுவலாக வந்து 24வது திருவிழா. ரைட்டுங்களா? ஸோ 24வது ஹார்ன்பில் திருவிழா எங்கே நடைபெறும்? வழக்கமாக எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. சரிங்களா? ஸோ நாகாலாந்து மாநிலத்தில் தான் நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருவிழாக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பெயர் அதர்வைஸ் கால்ட் அஸ் இருவாச்சி. இருவாச்சி திருவிழா. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இருவாச்சி திருவிழா எங்கே நடைபெறும், வழக்கமாக எங்கே நடைபெறும் கூட கேட்கலாம். ஆன்சர் வந்து நாகாலாந்து. அப்போது இந்த திருவிழா ஃபஸ்ட்டு எப்போ தொடங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2000 தொடங்கியது. தொடக்கம் 2000. ரைட்டுங்களா? ஸோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் 24வது ஆண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? நடைபெறக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. மற்றொரு பெயர் இருவாச்சி திருவிழா. தொடங்கிய ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2000 தொடங்கியது. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ரைட், அடுத்தது 34. நெக்ஸ்ட் ஃபேக்ட், 54வது சர்வதேச திரைப்பட விழா. திரைப்பட விழா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பெரும்பாலும் இந்த சர்வதேச திரைப்பட விழா ஓகே கோவாவில் தான் நடைபெறும். சரி, நடைபெற்ற இடம் கோவா. நீங்கள் எல்லா வருஷமும் பாருங்கள், இந்த விழா நடைபெற்ற இடம் கண்டிப்பாக கோவா தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் எவ்வளோ விருதுகள் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ படங்களுக்கு, நடிகர்களுக்கு, பாடல்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் ஒரு விருது கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எல்லாமே தேவையில்லை. ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் அவ்வளோலாம் தேவையில்லை. முக்கியமான விருது மட்டும் தேவை. ஏன்னா சில நேரங்களில் வந்து படங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி சம்மந்தப்பட்ட ஒரு படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல முறை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாக கேட்டிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு முறை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பரியரும் பெருமாள் கொஸ்டின் படம்லாம் கூட வந்து கொஸ்டினாக வந்திருந்தது இல்லைங்களா? அப்போ அந்த ஆங்கிளில் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எங்கே வருதோ ஓகேவா, அது படமாக இருந்தால் என்ன, நம்ம படிக்கக்கூடிய பாடமாக இருந்தால் என்ன, ரைட்டுங்களா? எங்கே இருந்தாலும் வி ஷுட் டேக் இட். ஓகே, போலாமா? சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது. சரிங்களா? சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மைக்கேல் டக்லர். சரிங்களா? ஸோ சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் டக்லர். ரைட்டுங்களா? ஸோ வேற என்ன விருது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் விருது.
தங்கமயில் விருது. ஓகேவா? தங்கமயில் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஓகேவா? நல்லா மக்க பண்ணிக்கோங்க. தங்கமயில் விருது. ஓகேவா? ஸோ தங்கமயில் விருது வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு அப்படின்னு கேட்கலாம். என்லெஸ் பார்டர். ஓகேவா? என்லெஸ் பார்டர் அப்படின்ற திரைப்படத்திற்கு தான். ஓகேவா? ஸோ இந்த தங்கமயில் விருதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கோல்டன் பீகாக். ஓகேவா? ஸோ கோல்டன் பீகாக் அவார்ட் கிராண்ட் டு என்லெஸ் பார்டர்ன்ற ஒரு ஃபிலிமுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? வேறு எதுவும் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ரைட்டா? அடுத்து 35th அடுத்த ஃபேக்ட். சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது 2023. ரைட்டுங்களா? சாகித்ய அகாடமி விருது 2023 யாருக்கு கொடுத்துருக்காங்க? ரைட்டா? தமிழ் எழுத்தாளர் தேவி பாரதிக்கு கொடுத்துருக்காங்க. தேவி பாரதி, தமிழ் எழுத்தாளர் தேவி பாரதிக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய நீர்வழி படுவும், சரிங்களா? ஸோ நீர்வழி படுவும் என்ற புதினம், தேவி பாரதியின் நீர்வழி படுவும் என்ற புதினத்திற்காக 2023 ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரைட்டுங்களா? ஸோ இது எந்த பேசிக்ஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த புதினத்தை கொங்கு மண்டலத்தில் உள்ள குடிநாவிதர் என்ற முடி திருத்தினர் சமூகத்தின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு படம். ரைட்டுங்களா? ஸோ கொங்கு மண்டலத்தில் உள்ள குடிநாவிதர் என்ற முடி திருத்தினர் சமூகத்தினரின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு படம் தான், ஓகேவா, ஒரு புதினம் தான் இந்த நீர்வழி படுவும் என்ற ஒரு புனிதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பார்க்குவோம்? தினங்கள். ரைட்டுங்களா? ஸோ முக்கிய தினங்கள். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள். டிசம்பர் ஆண்டை நம்ம குறிப்பிடவே தேவையில்லை, ஏன்னா எல்லா வருஷமும் அந்த டிசம்பர் மாதம் அந்த தினம் இருக்கும் இல்லைங்களா? சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிசம்பர் 3 உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். நெக்ஸ்ட் டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். இந்திய கடற்படை தினம். சரிங்களா? ஸோ எதற்காக? 1971 ஆப்ரேஷன் ட்ரிடன்ட். ஆப்ரேஷன் ட்ரிடன்ட்டை வந்து நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 4ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கடற்படை தினமாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லைங்களா? செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் ஒன், டிசம்பர் 5 உலக மண் தினம். ரைட்டுங்களா? உலக மண் தினம் டிசம்பர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். சரிங்களா? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஓகேங்களா? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் 2005 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. மனித உரிமைகள் தினம். நெக்ஸ்ட் டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1971 ஓகேவா, பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நம்ம வெற்றி பெற்று வங்கதேசம் என்ற ஒரு புதிய நாடு உருவாக காரணமாக இருந்த போர் தான் வங்கதேச சுதந்திர போர்னு சொல்லுவாங்க, பங்களாதேஷ் லிபரல் வார்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அப்போ அந்த வெற்றி தினத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி வந்து விஜய் திவாஸாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்த தினம் டிசம்பர் 18 இந்திய சிறுபான்மையினர்
உரிமை தினம், இந்திய சிறுபான்மையினர் உரிமை தினமாகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இதிலே வந்து இன்னொரு தினத்தை கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் 18 இன்னொரு டே சொல்லலாம். சர்வதேச புலம் பெயர்ந்தோர் தினம். அப்போ டிசம்பர் 18 அந்த 2 டேஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்திய சிறுபான்மையினர் உரிமை தினம் as well as சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தினத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிசம்பர் 22 தேசிய கணித தினம். கடைசியா லாஸ்ட் ஒன் டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். டிசம்பர் 18, டிசம்பர் 22, டிசம்பர் 24. ரைட்டா? ஸோ இந்த 10 தினங்கள், ஏன்னா டிசம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா 2 தினம் வருது இல்லைங்களா? அப்போ மொத்தம் இந்த 10 தினங்களில் டிசம்பரில் பார்க்க போனுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் பேசிக்ஸில் கொஸ்டின் கவர் ஆகும். ரைட்டுங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். ஓகேவா? நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம 6 மாதத்துக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ 6 மந்த் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதத்துக்கு தான் 36 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். ஒரு சில மாதத்துக்கு வந்து 30 வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 30, 32ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 190 ஃபேக்ட் கவர் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு சில ஃபேக்டில் வந்து ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே நம்ம 2-3 ஃபேக்டெல்லாம் வச்சுருப்போம். ரைட்டா? அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 200 ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஸோ 200 ஃபேக்ட்ஸ் வந்து நம்பர்ஸ் தான் ஜஸ்ட் 190க்குள்ளே வரும். பட் வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 தகவல்கள் நம்ம கொடுத்துருப்போம் மொத்தம் இந்த 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? 10% எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10% எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 20 ஃபேக்ட். ஓகேவா? 20 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நம்ம 10 கூட சொல்லலை, 5% எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 12-13 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்கன்னா ஷோர் ஷார்ட்டாக நம்மளால் வந்து 10-12 கொஸ்டின் வந்து ஷோர் ஷார்ட்டாக போட முடியும். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸும் பாருங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் காஞ்சி எக்ஸலன்ஸ் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக படிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சரிங்களா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.